பெரிய முறுக்கு மீசை ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன்னு அவர் எடுத்தாரு. இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய கையில 2 வெடிகுண்டு இருந்தது. அதை பார்த்த போலீஸ்காரர் அப்ப சொன்னாரு, இதால என்ன அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேனே அப்படின்ட்டு கையை கட்டி அவரை கொண்டு வந்தார்கள். 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புளியங்குளம் என்கின்ற இடத்திலே இவர் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்ட போது நீங்கள்லாம் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அவருடைய கையில 2 வெடிகுண்டு இருந்தது. அதை பார்த்த போலீஸ்காரர் அப்ப சொன்னாரு, இதால என்ன அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேனே அப்படின்ட்டு கையை கட்டி அவரை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவரை தலைகீழ கட்டி வச்சு ஒரு பெரிய மீசை, இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய பெரிய முறுக்கு மீசை ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன்னு அவர் எடுத்தாரு. எதிர்கால சந்ததியினர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. எவன் ஒருவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய புறனாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சும் கூட ஜாதிய தெரிதலில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எந்த ஊருன்னு கேட்பாங்க, எந்த தெருன்னு பார்ப்பாங்க, உன் கோயில் என்னென்னு பார்ப்பாங்க, உன் தாத்தா பேர் என்னென்னு கேட்பாங்க. கடைசி வரைக்கும் அவன் பேரை சொல்கிற வரைக்கும் பெருனா எந்த தெருன்னு கேட்பாங்க. ஜாதியை தெரிகிற வரைக்கும் மூச்சு போகாது, அவனுக்கு திருப்தியே வராது மனுஷன் முறையில். பெரிய முறுக்கு மீசை ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன்னு அவர் எடுத்தாரு. இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய கையில 2 வெடிகுண்டு இருந்தது. அதை பார்த்த போலீஸ்காரர் அப்ப சொன்னாரு, இதால என்ன அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேனே அப்படின்ட்டு கையை கட்டி அவரை கொண்டு வந்தார்கள். 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புளியங்குளம் என்கின்ற இடத்திலே இவர் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்ட போது நீங்கள்லாம் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அவருடைய கையில 2 வெடிகுண்டு இருந்தது. அதை பார்த்த போலீஸ்காரர் அப்ப சொன்னாரு, இதால என்ன அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேனே அப்படின்ட்டு கையை கட்டி அவரை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவரை தலைகீழ கட்டி வச்சு ஒரு பெரிய மீசை, இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய பெரிய முறுக்கு மீசை ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன்னு அவர் எடுத்தாரு.